படம் உண்மையாகவே ஒர்த் டு வாட்ச் தான் சொல்லலாம். பார்க்குறது செம்மையாக இருந்துச்சு. நல்லா தேட்டருக்கு வந்து பார்க்குறதுனால ஒர்த்தான படம் அது. ஒரு எமோஷ்னலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு சொல்ல வராங்க, அதே சமயம் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல். அதுதான் அல்டிமேட்டே அங்கே செம்மையாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சுங்க, படம் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீலு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா டெவலப் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ படம் வந்து கொஞ்சம் ஹியூமனிட்டியில் ரிலேட்டடாக நமக்கே வந்து ஒரு மற்றவங்க ஏதாவது பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு தாட் கொண்டு வர மாதிரி படம் இருக்குது. அந்த நமக்கு இந்த சாங்ஸ்லாம் யூஸ் பண்ண விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது வந்தப்போ கொஞ்சம் நல்லா கூஸ் பம்பாக இருந்துச்சு. எல்லாமே தேட்டர் நல்லா ஃபீலாக இருந்துச்சு. இல்லை அது நல்ல விஷயம் தான். நான் மலையாள படம் நிறைய நான் பார்ப்பேன். ப்ரைம் அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய இதில் நல்ல நல்ல ஸ்டோரியாக வரும். நம்ம தமிழ் ஃபிலிமை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் மலையாளத்தில் அந்த ஹியூமனிட்டி ரிலேட்டடான நிறைய படம் வந்து நிறைய வருது. இப்போ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டடாக இருக்கும். ஸோ இது மூலயமா நிறைய ஆதரவு கிடச்சுன்னா இது மாதிரி படங்கள் வந்து அடுத்தடுத்து வரதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியுமே இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இது வந்து நல்ல பாசிட்டிவ் தான். ஸோ இதே மாதிரி படம் நிறைய வரணும். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது மலையாள படம் பார்ப்போம், ஆனால் ப்ரைம் ஓடிடியில் தான் பார்ப்போம். இப்போ தியேட்டரில் இப்போ தான் கொஞ்சம் க்ரௌடோட பார்க்குறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய படங்கள் வந்துச்சுன்னா நமக்கு வரும். லாங்குவேஜ் வைஸ் ரொம்ப வித்தியாசம் இல்லை. நமக்கு மோஸ்ட்லி வந்து மலையாளம் வந்து நமக்கு ரிலேட்டட் டு தமிழ் தான். ஸோ இது மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும் அப்படிங்கிறத நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நல்லா இருந்துச்சு. இப்போ படம் சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஃப்ரெண்ட்ஷிப்பை முக்கியமாக தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒருத்தவங்க உதவி பண்ணணும், அந்த கான்செப்ட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. விஎஃப்எக்ஸ் மாதிரியே தெரில. உண்மையிலே ஏதோ குகைக்குள்ளே போய் ரொம்ப அந்த உள்ளே இருந்த சீன்ஸ்லாம் ரொம்ப விஎஃப்எக்ஸ் மாதிரியே தெரில. சூப்பராக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் அந்த கதையை செட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ரொம்ப அருமையாக இருந்தது. கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்தந்த இடத்துல. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. இது வந்து ஃபாஸ்ட்டு ஒரு ½ hour கொஞ்சம் மலையாளம் போகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு உள்ளே வரும் ஃபுல்லாக தமிழில் வந்துருது. ஸோ மொழியெல்லாம் இதுக்கு தேவையில்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே கனெக்ஷன்ஸ் எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு நல்லா. ஸோ மொழியே இந்த படத்துக்கு தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. இதில் ஒன்றும் இல்லை. படம்ன்றது பொதுவாக மொழியெல்லாம் கிடையாது. இதுக்கு படம்னாலே நம்ம எல்லாமே தான். ஸோ தமிழ் படம், மலையாள படம்ன்றது நல்ல படம் தான் பார்ப்போம், அவ்வளோதான். படம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. படம் விறுவிறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்க சூப்பராக காமிச்சிருக்காங்க. நல்லது தானே, நல்ல படம் வந்தால் நல்லது தானே. அதான் கேவில் வந்து காப்பாற்றுறது தான். அதான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே மெயின். ஒருத்தர் உயிரை கொடுத்து நம்ம உயிரை கொடுத்து கூட காப்பாற்ற முடியுங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் தான் சொல்ல முடியும். நல்லா விறுவிறுப்பு, நல்லா இருக்குது. ரொம்ப ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் மலையாள மூவியில் தமிழ் சாங் வர்றது ரொம்ப ரேர் தான். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. இதில் வந்தது இன்னும் நல்லாவே இருந்தது. எல்லா படமும் படம் தான் முக்கியங்க. இந்த லாங்குவேஜில் முக்கியம் கிடையாது. படம் நல்லா இருந்ததுன்னா எந்த லாங்குவேஜ் தான் நல்லா தான் இருக்கும். Yeah, overall nice movie. After a long back, Malayalam movie, Tamil is very nice actually. From starting to end, எல்லாமே நல்லா தான் இருந்தது. Nice movie. Thank you. Yeah, more than a love, there is a friendship, right? அது பக்கவா காமிச்சிருக்காங்க. We have to accept it. இல்லை அப்படி இல்லை, ஆல்வேஸ் மலையாளம் மூவி நல்லா எடுப்பாங்க. இது ரெண்டுமே காம்பினேஷனாக இருக்கிறதால ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நைஸ் மூவி. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. இது சேஃப்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு எங்கே போனாலும் பத்திரமா இருக்கணும். சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்டு ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், அவனை காப்பாற்றுறது தான். பட் நல்லா ஹோப் கொடுக்குது மூவி. நல்லா காட்டுறாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப், யூஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப் தான். பட் மூவி பார்த்து வெளியே வரும்போது நல்ல ஒரு ஹோப்பாக இருக்கும். ஒரு இல்லை அந்த நம்ம இந்த பாட்டு தான், கண்மணி அன்போட சாங் தான் மேட்ரு. பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பர். டேரக்டர் இந்த ஸ்டோரி இவ்வளோ நாள் எப்படி காப்பாற்றினாங்கன்னு தெரில. பட் சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்டோரி எங்கே இருந்தாலும் நல்லா ஓடும், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. லாஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான். ஆமாம், அது நல்லா இருந்துச்சு படத்தில். இல்லை, போரில் அடிக்கல. த்ரில்லிங்காக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தேட்டர் மூவி தான். நல்லது தான், சினிமா இல்லை. ஸோ எங்கே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்தது. நான் மூவி அதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேங்காக போய் கொடைக்கானலுக்கு அவங்க மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாங்கன்றது தான் கதை. ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஒரு ஃப்ரெண்டுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணால் போகலான்றது, ஒரு ஹியூமனிட்டி ஸ்டில் அலைவ்ன்றது இந்த மூவி பார்த்து தெரியுது. அதுதான் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். செம்மையாக இருந்தது. செம்ம ஃபீல். இல்லை விறுவிறுப்பு ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. எங்கேயுமே போர் அடிக்கிறது இல்லை. அவுட் ஆஃப் ட்ராக் எந்த ஒரு இடத்துலையும் போகல. ஆமாம், ஐ திங்க் இது ஒரு ரொம்ப ரேரான இதுதான். இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக போய் நானும் பார்த்ததில்லை. பட் கண்டிப்பாக இது ஒரு நல்ல மூவி, நல்ல கான்செப்ட்னால தான் இவ்வளோ அதுக்கு ஹைப் இருக்குது.
கண்டிப்பாக ஒர்த் வாட்ச். தேங்க்யூ.